இன்றைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய பேச்சு பொருள் சற்று சர்ச்சைக்குரிய ஒரு பொருள். நம்முடைய சமயம் வழிபாட்டை இரண்டாக பிரிக்கிறது என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஒன்று குரங்கு பக்தி, மற்றது பூனை பக்தி என்று அந்த பக்தியை பிரித்து கொண்டார்கள். அது நம்முடைய சமய இலக்கியங்கள் சொல்லுகிற செய்திதான். இதில் என்ன ஒரு உள்பொருள் இருக்கிறது என்றால், ஏன் ஒரு இறைவனை அடைய இரண்டு வழி? இந்த கேள்வியை நாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் ஒரு பொருள்தான் என்பதிலே யாருக்கும் ஐயமில்லை. ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் கூடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று மணிவாசகர் பாடுகிறார். இறைவன் ஒருவனாக இருக்கிற பொழுது அவனை அடைவதற்கு ரெண்டு வழி தேவைதானா? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்னவென்று கேட்டால், அதை முதலிலே நீங்கள் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களாகிய நம்முடைய செயல்பாட்டை ரெண்டாக பிரிக்கலாம். அந்த இரண்டிலே ஒன்று அறிவு சார்ந்த செயல்பாடு, இன்னொன்று உணர்வு சார்ந்த செயல்பாடு. நம்முடைய மொத்த செயல்பாடும் இந்த ரெண்டு வரிசைக்குள்ளே அடங்கும். ஒரு நாள் பூராகவும் நீங்கள் செயல்பட்ட விஷயங்களை அல்லது செய்த செய்திகளை ஒரு தாளிலே எழுதி பார்த்தீர்களே ஆனால், ஒன்று அறிவு சார்ந்து செயல்பட்டிருப்பீர்கள் அல்லது உணர்வு சார்ந்து செயல்பட்டிருப்பீர்கள். இந்த ரெண்டு செயல்பாடு தான் நம்முடைய மொத்த செயல்பாடு. இதிலே அறிவு சார்ந்து செயல்படுகிறவர்கள் என்று ஒரு குழுவினரும், உணர்வு சார்ந்து செயல்படுகிறவர்கள் என்று ஒரு குழுவினர்களும் இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்றால் நமக்கு தெரியவில்லை, அப்படித்தான் இருக்கிறார்கள். சில பேருடைய செயல்பாட்டிலே அறிவே இருக்காது, வெறும் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக இருப்பார். சில பேருடைய செயல்பாட்டிலே உணர்ச்சி வசப்படக்கூடிய இடத்திலே கூட அறிவான செயல்பாடுதான் இருக்கும். இது ஏன் இப்படி அமைந்ததென்றால் அது பிறவி ரகசியம், அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அது அவரவர் இயற்கை. இந்த இயற்கை இருக்கிறதுனாலே அவரவர் இயல்புக்கேற்ப ரெண்டு விதமாக வழிபட்டார்கள். ஒன்று உணர்வு சார்ந்து ஒரு வழிபாடு, அடுத்தது அறிவு சார்ந்த வழிபாடு. இதுதான் வழிபாடு இரண்டாக பிரிந்ததனுடைய அடிப்படை. இந்த இரண்டு வழிபாட்டையும் நம்முடைய சைவ சமயம் ஏற்றுக்கொள்கிறது. அதுதான் பெருமை. ஒரு நல்ல சமயத்திற்கு அடையாளம் என்னவென்றால், எல்லாரும் அந்த சமயத்தினோடு கடவுளை அடைய வேண்டும். பல சமயங்களிலே உணர்வு சார்ந்த வழிபாடு தான் இருக்கிறது, அறிவு சார்ந்த வழிபாடு இல்லை. வேறு சில சமயங்களிலே அறிவு சார்ந்த வழிபாடு தான் இருக்கிறது, உணர்வு சார்ந்த வழிபாடு இல்லை. நம் சைவ சமயத்திலோ அறிவு சார்ந்த வழிபாடும் உண்டு, உணர்வு சார்ந்த வழிபாடும் உண்டு. உணர்வு சார்ந்த வழிபாட்டை தான் நாம் பக்தி என்கிறோம், அறிவு சார்ந்த வழிபாட்டை தத்துவம் என்கிறோம். இது ரெண்டையும் உட்கொண்டிருப்பது சைவத்தினுடைய ஒரு தலையாய பெருமை. ஆனால் அந்த அளவிலே ஒரு சமயம் நிறைவு பெறாது. ஒரே கடவுளை அடைய ரெண்டு பாதை என்று சொன்னேன், உணர்வு பாதை அறிவு பாதை என்று ரெண்டு பாதை சொன்னேன். ஏன் அது வந்தது என்றதற்கு காரணம் சொன்னேன். இரண்டையும் உட்கொண்டிருந்தால்தான் ஒரு சமயம் பெரிய சமயம் என்றேன். அதற்கு மேலே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இந்த ரெண்டையும் உட்கொண்டிருக்கிற சமயத்திலே இந்த ரெண்டு பாதையும் ஒன்றுக்கொன்று முரண்படக்கூடாது. அறிவு பாதையிலே சொன்னதும் உணர்வு பாதையிலே சொன்னதும் எங்காவது முரண்பட்டால் இரண்டும் ஒரு இடம் நோக்கி போகிற பாதை இல்லை என்று ஆகிவிடும். முன்னுரை கொஞ்சம் கடுமையாக சொல்லுகிறேன், அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், பிறகு இலகுபடுத்துகிறேன். ஒரு புள்ளியை நோக்கி ரெண்டு பாதை போகிறது. இந்த ரெண்டு பாதையிலே ஒன்றுக்கொன்று முரண்பாடு இருக்குமானால் போகிற இடம் ஒன்று என்பதிலே ஐயம் வந்துவிடும். ஆகவே பக்தியும் நம்முடைய தத்துவமும் முரண்படக்கூடாது என்பதிலே நாம் முக்கியமாக கவனம் செலுத்துகிறோம். இப்படி இருந்தால்தான் அது ஒரு உயர்ந்த சமயம். நம்முடைய சைவ சமயத்திலே பக்திக்கு என்று ஒரு பகுதி வைத்தார்கள். அதுதான் நம்முடைய திருமுறைகள் தோத்திரங்களாக விரிந்தன. இன்னொரு பகுதியிலே தத்துவத்திற்கு ஒரு வழிவகுத்தார்கள், அவை சாத்திரங்களாக விரிந்தன. நம்முடைய சமயத்தினுடைய நூல்களை தோத்திரம் சாத்திரம் என்று இரண்டாக பிரிக்கலாம். நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள் ஒரு வகை. நமது கந்தசிவா கழகத்தின் சார்பாக இலக்கிய பேருரையாற்றும்
கம்பபாரதி இலங்கை ஜெயராஜா ஐயா அவர்களுக்கு நமது செயலாளர் ராகவேந்திரன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நிர்வாகிகளின் சார்பாக நான் மரியாதை செய்கிறேன். மீண்டும் ஒரு தரம் நான் அந்த விட்ட இடத்துக்கு வருகிறேன். நல்ல ஒரு சமயத்திற்கான அடையாளம் அது 2 பாதைகளை கொண்டிருக்க வேண்டும். உணர்வு சார்ந்தவர்களையும் அது கடவுளிடம் கொண்டு போக வேண்டும், அறிவு சார்ந்தவர்களையும் அது கடவுளிடம் கொண்டு போக வேண்டும். இது ஒன்று. அந்த 2 பாதையும் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். நம்முடைய தோத்திரம் சாத்திரம் என்ற 2 நூல் தொகுப்பையும் எடுத்துக்கொண்டீர்களானால் அதில் என்ன ஆச்சரியம் என்றால் ஒன்றுக்கொன்று முரண்படாது. நம்முடைய பெரிய புராணத்தை சேக்கிழார் பாடுகிறார். பக்தியினுடைய உச்ச நூல் அந்த நூல். அப்போ அது நம்முடைய தோத்திர வரிசையிலே வருகிறது. உணர்வு சார்ந்த பக்தியை சொல்லுகிற நூல். அந்த உணர்வு சார்ந்த பக்தியை சொல்லுகிற பொழுது அதிலே உச்ச அடியாராக சேக்கிழாராலே நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறவர் கண்ணப்பர். அந்த கண்ணப்பர், அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்லவில்லை. கண்ணப்பர் காலத்தி மலையிலே ஏறுகிறார். படிப்படியாக ஏறுகிறார். அந்த படிப்படியாக அவர் முழுக்க முழுக்க பக்தி வயப்பட்டவர். மணிவாசகரே வியக்கிறார் அவருடைய பக்தியை பார்த்து. கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்தென்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன்னிற்றற்கே சென்றுவதாய் கோத்தும்பி. கண்ணப்பனுக்கு நிகரான பக்திமான்கள் இல்லை. அந்த பக்தி வழியை கடைபிடித்தவராகிய கண்ணப்பர் காலத்தி படிகளிலே ஒவ்வொரு படியாக ஏறி மேலே போகிறார். இப்போ பக்தி நூல் செய்கிறார் சேக்கிழார். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பக்தி மார்க்கத்தை சொல்லுகிறார், பக்தி நூல் செய்கிறார், பக்தருடைய உச்ச பக்தரை சொல்லுகிறார். படிப்படியாக அவர் ஏறுகிறார் என்ற செய்தியை சொல்லுகிற பொழுது நம்முடைய சேக்கிழார் என்ன சொன்னார்? பேணு தத்துவம் என்னும் பெருகு சோபானம் ஏறி என்றார். சோபானம் என்றால் படி. கண்ணப்பர் தத்துவ படிகளை கடந்தார். சொல்லுகிற நூல் எது? பக்தி நூல். தத்துவம் பற்றி சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் மெய்கண்டரிடம் வருகிறோம். அவர் தத்துவங்களை 12 சூத்திரமாக சொல்லுகிறார். 12வது சூத்திரம் சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றார், இந்த நூல் என்ன சொல்லுகிறது? இறைவனை கும்பிடுகிற அடியாரை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அடியாரையும் கோயிலையும் நீ வழிபட பழகிக்கொள் என்கிறார் மெய்கண்டர். மாலரு நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணெனத் தொழுமே. இங்க பாருங்க, தத்துவ நூலிலே தொடங்கியவர் பக்தியிலே கொண்டு போய் முடிக்கிறார். பக்தி நூலை தொடங்கியவர் தத்துவத்திலே கொண்டு போய் முடிக்கிறார். என்ன தெரிகிறது? சைவத்திலே பக்திக்கும் தத்துவத்துக்கும் முரண்பாடு இல்லை. இதுதான் நம் சமயத்தினுடைய உச்ச பெருமை. இதை தெரிந்து கொள்ளுங்கள். முன்னுரை ரொம்ப கடுமையாகிவிட்டது என்பது எனக்கே புரிகிறது. இனி நான் விடயத்துக்குள்ளே வரப்போகிறேன். இந்த பக்தியும் தத்துவமும் முரண்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? முரண்படுகிற ஒரு இடம்தான் இன்றைக்கு நான் பேச்சுக்கு எடுத்துக்கொள்கிற விடயம். தத்துவக்காரர்கள் சொன்ன, பக்திக்காரர்கள் சொன்ன இந்த 2க்கும் இடையிலே ஒரு இடத்திலே ஒரு முரண்பாடு வருகிறது. நான் நினைக்கிறேன் அது என் அறிவுக்கு உட்பட்ட அளவிலே முரண்பாடாக இருக்கிறதா அல்லது உயர்ந்தவர்கள் கருத்திலே வேற பார்வை உண்டா தெரியவில்லை. எனக்கு இருக்கிற ஐயத்தை கற்றோர்களான உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால் நம்முடைய விதிக்கொள்கை. நம்முடைய விதிக்கொள்கை அது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது? நீ எந்த ஒரு செயலுக்கு ஆட்பட்டாலும் அது அந்த செயலாலே உனக்கு இன்பம் வருகிறதா துன்பம் வருகிறதா, அதை நீ முன்பொரு தரம் யாருக்கோ இன்பம் செய்தால் அதனாலே இன்பம் வருகிறது, துன்பம் செய்தால் துன்பம் வருகிறது. இன்றைய விஞ்ஞானத்திலே சொல்லுகிறார்களே, ஒரு தாக்கத்துக்கு சமமானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு என்கிறார்களே, அதுதான் நம் கண்ம கொள்கை, விதிக்கொள்கை. இப்ப என்ன பிரச்சனை? இந்த விதிக்கொள்கையிலே என்னவென்றால் எதுவும் விதியினாலே தான் நடக்கிறது. எல்லாம் கடவுள் ஒரு ப்ரோக்ராம் போடுறார். இப்போ இவ்வளவு நேரம் இந்த நேரத்தில் இருந்து 10 மணிக்கு மேலே இருந்து விதியை பற்றி கேட்க வேண்டும் என்று உட்கார்ந்திருக்கிறீர்களே, இது உங்கள் விதி.
இலங்கையில இருந்து வந்திருந்து இன்றைக்கு விதியை பற்றி சொல்கிறேனே, இது என் விதி. இந்த விதியிலே இருந்து எவரும் அசைந்து தப்ப முடியாது. திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஒன்று சூழினும் தான் முந்துரும். நீ எவ்வளவுதான் கெட்டிக்காரனாக இருந்து விதியை வெல்லலாம் என்று முடிவு பண்ணி முயற்சி பண்ணுகிறாயா, நீ முயற்சி பண்ணினால் அந்த முயற்சியினுடைய முன்பக்கத்திலே வந்து இந்த விதி உட்காரும் என்கிறார். ரொம்ப ஆச்சரியம். நான் கல்வியாக கற்ற பொழுது எனக்கு ஏற்பட்ட பெரிய குழப்பம் இந்த இடம்தான். நீ என்ன செய்தாலும் ஊழிற்பெருவழி ஆவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். நீ என்னதான் செய்தாலும் அது முன்னே வந்து உனக்கு நிற்க போகிறது. விதியை வெல்ல முடியாது. இது தத்துவம் சொல்லுகிற செய்தி. இந்த செய்தியை நம்முடைய சமய இலக்கியங்கள் எல்லாமே பதிவு செய்கின்றன. நம்முடைய சமய இலக்கியங்களிலே இதிகாசங்கள் என்று சொல்லுகிற பாரதம், ராமாயணம் ரெண்டும் இந்த விதியை நமக்கு தெளிவுபட அமைத்து காட்டுகின்றன. விதி என்றால் என்ன? நீ செய்த வினை, எந்தோ ஒரு பிறவியிலே நீ செய்திருக்கிறாய். அந்த விதி பற்றிய செய்தி சொல்வதற்கு முன்பு சொல்லுகிறேன், பாரத கதை எங்கே தொடங்குகிறது என்று உங்கள் பல பேருக்கு தெரிந்திருக்கும். அர்ச்சுனனுடைய மகனுடைய பிள்ளையினுடைய பிள்ளையினுடைய பிள்ளை என்ன உறவு என்பதை நீங்க கணக்கு பண்ணி கொள்ளுங்க. அர்ச்சுனன் சுபத்திரனுடைய வயிற்றிலே அபிமன்யு பிறக்கிறான். அர்ச்சுனன் பிள்ளை. அவனுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிற பொழுதுதான் அபிமன்யு இறக்கிறான். அந்த பிள்ளை பிறந்து அதற்கு பிள்ளை அவனுக்கு ஜனமேஜயன் என்று பெயர். இந்த ஜனமேஜயன் 4 தலைமுறை 5 தலைமுறை கடந்து விட்டது. பாரதத்திலே பாண்டவர்கள், துரியோதனர்கள் எல்லாரும் அழிந்து போய்விட்டார்கள். ஆட்சியிலே அவன் ஜனமேஜயன் இருக்கிறான். ஒரு நாள் அவன் அரண்மனையிலே எல்லா மந்திரி பிரதானிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற பொழுது இந்த ஜனமேஜயன் உட்கார்ந்திருக்கிறான். அந்த இடத்துக்கு திடீரென்று வியாசர் வந்தார். பாரத கதை தொடங்குகிற இடம் இந்த இடம். வியாசர் வருகிறார். வியாசர் பாண்டவர்களுடைய குல முதல்வர். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதைதான். பாண்டவர்கள் அத்தனை பேருக்கும் குல முதல்வராக இருக்கக்கூடியவர் வேதவியாசர். அவர் சிரஞ்சீவி என்றபடியால் இந்த 5 தலைமுறை பறந்தும் அவர் இருக்கிறார். இந்த ஜனமேஜயனுடைய அரண்மனைக்கு ஒரு நாள் வியாசர் வருகிறார். வியாசர் வந்தவுடனே இவன் முறைப்படி அவர் மூத்தவர் என்ற காரணத்தினாலும் முனிவர் என்ற காரணத்தினாலும் பூஜை செய்து அவரை கூப்பிட்டு அரண்மனையிலே தக்கபடி உட்கார வைத்தான். உட்கார வைத்தோனே அவர்களுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. பலதும் பேசினார்கள். பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஜனமேஜய மகாராஜா என்ன செய்கிறான்? தன் மனதிலே நெடுங்காலமாக இருந்த ஒரு சந்தேகத்தை வியாசர் முன் வைக்கிறார். மகாபாரதத்திலே ரொம்ப அழுத்தமாக இந்த கதையை சொல்லித்தான் பாரத கதை தொடங்குகிறார். என்ன கேட்டான்? பலதும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஜனமேஜயன் கேட்டான், சுவாமி, நீங்களோ முற்றும் துறந்த முனிவர், முக்காலமும் அறியக்கூடிய முனிவர். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது அத்தனையும் உங்கள் தவ வலிமையால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதோடு எங்கள் குலமுதல்வராகவும் இருந்தீர்கள். இவ்வளவு பெரிய பாரத போரை வராமல் நீங்கள் தடுத்திருக்க கூடாதா? இதுதான் என் மனதை அரித்துக் கொண்டிருக்கிற கேள்வி. இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றார். இவ்வளவு பெரிய பாரத போர் வந்து எத்தனை சக்கரவர்த்திகள், எத்தனை அக்ரோனி படைகள், இத்தனை பேரும் அழிந்து போனார்களே. நீங்கள் எங்கள் குலமுதல்வராயிற்றே. 2 சகோதரருக்கிடையே இந்த சண்டையிலே உலகம் பூராகவும் அழிவு ஏற்பட்டதே. இந்த அழிவை முக்காலமும் உணர்ந்தவர்களாகிய நீங்கள் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாமே, ஏன் தடுக்கவில்லை என்று ஜனமேஜயன் கேட்டார். வியாசர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை, சிரித்தார், பேசாமல் இருந்தார். ஜனமேஜயனுக்கு இதுவே கொஞ்சம் சங்கடமாயிற்று. நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? எப்பவும் யாராவது நம்மை அலட்சியம் பண்ணினால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் தூண்டப்பட்டு விடும். கேள்விக்கு விடை வேணும் என்று நினைத்தான். இப்பொழுது கேள்வி விடை கூட வேண்டாம். இது என்ன, இவர் என்னை அலட்சியம் படுத்துவது என்று இவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. சுவாமி, நான் மீண்டும் கேட்கிறேன், நீங்கள் நினைத்திருந்தால் இந்த பாரத போரை தடுத்திருக்க முடியாதா என்று ஜனமேஜயன் கேட்டான். விஸ்வாமித்திரர் அப்பொழுதும் சிரித்துவிட்டு பேசாமல் இருந்தார். இவனுக்கு கோபம் அதிகரித்தது. சுவாமி, நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் நினைத்திருந்தால் இந்த பாரத போரை தடுத்திருக்க முடியாதா? தயவு செய்து பதில் சொல்லுங்கள் என்று கேட்டான். இப்பொழுது வியாசர் வாய் திறந்தார். அப்பனே, நான் இல்லை, யார் நினைத்திருந்தாலும் பாரத போரை தடுத்திருக்க முடியாது. இது சொன்னோடனே ஜனமேஜயனுக்கு அது ஒத்துக்கொள்ள மனம் பெறவில்லை. இந்த கல்வியிலேயே பெரிய கஷ்டம் என்ன என்று நான் சொல்லுகிறேன். என்ன கஷ்டம் என்றால், நம்முடைய நமக்கும் இறைவனுக்கும் இடையிலே தடையாக நிற்பது ஆணவம் என்று சொல்லுகிறோம் அல்லவா?
அந்த ஆணவத்தினுடைய குறியீடு தான் நம் கல்வி. அதனால்தான் பெரிய ஞானியர்கள் எல்லாம் கல்வியையும் வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். படிப்பற்று கல்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே, அறிவற்று அறியாமையுமற்றதுவே அருணகிரிநாதர். இது தாயுமானவர். அப்போ கல்வியும் நமக்கு தடைதான். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்கிறார் மணிவாசர். அப்போ இந்த அறிவு கல்வியிலே யாராவது கை வச்சு விட்டா நமக்கு ரோஷம் வந்துவிடும். இப்ப பாருங்க, நான் சாதாரணமா சொல்றதுண்டு. ஒருத்தரை பார்த்து, ஐயா அவரிடம் பணம் இல்லை என்று சொல்லுங்கள், கோவப்பட மாட்டார். இவரிடம் கார் இல்லை என்று சொல்லுங்க, கோவப்பட மாட்டார். அவருக்கு ஒரு வீடு இல்லை என்று சொல்லுங்கள், கோவப்பட மாட்டார். இவருக்கு அறிவில்லை என்று சொல்லி பாருங்க, எவனுக்கும் கோபம் வந்துடும். அறிவு இல்லாதவனுக்கும் கோபம் வரும், இருக்கிறவனுக்கும் கோபம் வரும். ஏனென்றால் அது ஆணவத்தை தொடுகிற விஷயம். இவன் கேட்ட உடனே இதற்கு விளக்கமாக வியாசர் பதில் சொல்வார் என்று ஜனமேஜயன் நினைக்கிறான். வியாசர் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பா, யார் நினைத்திருந்தாலும் பாரத போரை தடுத்திருக்க முடியாது. இப்ப சபையில 10 பேர் இருக்கிறார்கள், எல்லாரும் கூடி இருக்கிற பொழுது நடக்கிற பேச்சு. இதென்ன நான் இவ்வளவு முக்கியமா இந்த கேள்வியை கேட்கிறேன், இவர் இவ்வளவு சாதாரணமாக பதில் சொல்லுகிறாரே என்று இவனுக்கு விட விருப்பம் இல்லை. இவன் கேட்டான், சுவாமி, நீங்கள் சொல்வதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. நடப்பது நடக்கிறது, நடந்து முடிந்தது, நடப்பது நடக்கப் போவது எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி பாரத போரில் சண்டை வரப்போகிறது, இது சண்டையை தவிர்ப்பதற்காக நீங்கள் விலகி நடவுங்கள் என்று இந்த சகோதரர்களுக்கு சொல்லி இருந்தால் கேட்டிருக்க மாட்டார்களா? சரி, நீங்கள் என்ன சொல்வீர்கள்? கேட்க மாட்டார்கள் என்பீர்கள். துரியோதனன் கேட்டிருக்க மாட்டான். அவனை ஒரு புறந்தள்ளுங்கள். தர்மன் நல்லவன் அல்லவா? சத்திய வழி நடந்தவன் அல்லவா? தர்மனிடம் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா? ஒன்றும் வேண்டாம். அந்த சூதாட உட்காடுகிற பொழுது ரகசியமாக அவனை கூப்பிட்டு, அப்பா சூதாட உட்காராதே, இதுல பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது, எல்லாவற்றையும் இழக்கப் போகிறாய், பாஞ்சாலியை இழக்கப் போகிறாய், பாஞ்சாலியை அவர்கள் துயிலுரிய போகிறார்கள், உன் தம்பிமார் ஆவேசப்பட்டு சத்தியம் பண்ண போகிறார்கள், இதனாலே பாரத போர் வெடிக்கப் போகிறது, உலகத்திலே பேரழிவு நடக்கப் போகிறது என்று சொல்லி இருந்தால் தருமன் உட்கார்ந்திருக்க மாட்டான் அல்லவா? தருமனுக்கு நீங்கள் சொல்லி இருக்கலாமே என்றான் இந்த ஜனமேஜயன். இப்பவும் வியாசர் சிரித்தார். அவன் அந்த கேள்வி எதையுமே அவர் பெருசாக எடுத்து சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னார், அப்பா, துரியோதனுக்கு இல்லை, தருமனுக்கு நான் சொல்லி இருந்தாலும் அவன் சூதாட உட்கார்ந்திருப்பான். இப்போ இவருக்கு கோபம் வந்து விட்டது. எப்பவும் நான் சொல்றேன் பாருங்க, விளங்காத விஷயங்களிலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே இதுதான் பிரச்சனை. பல பேர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக கேள்வி கேட்பார்கள். அதற்கு பதில் சொல்ல நாம் உட்பட்டாலும் அவர்களுக்கு அது புரியாது. அதை நாம் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ராக்கெட் அனுப்புறது எப்படி என்று அப்துல் கலாமை கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியும். எனக்கு புரியுமா? இவன் கேள்வி கேட்ட உடனே, இவர் இந்த பதிலை சொன்ன உடனே அவரால் சகிக்க முடியவில்லை. இவன் ஜனமேஜயன் என்ன சொன்னான்? சுவாமி, நீங்கள் விளையாடுகிறீர்கள். தருமனுக்கு நீங்கள் சொல்லி இருந்தால் தருமன் கேட்டிருப்பான், அது சர்வ நிச்சயமான விஷயம். நீங்கள் உங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக நடக்காது என்கிறீர்கள் என்றான். இப்ப வியாசருக்கு கோபம் வந்து, வியாசர் சொன்னார், மகனே, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? இன்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்தால் தடுக்கலாம் என்கிறாயா? நான் சொல்லுகிறேன், விதி என்று ஒன்று வந்துவிட்டால் அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொல்லுகிறேன். நீ சொல்கிறாய் தடுக்கலாம் என்கிறாய். அப்படியானால் நடக்கப் போவது தெரிந்தால் தடுத்து விடலாமா? உனக்கு நடக்கப் போகிற ஒன்றை நான் சொல்லுகிறேன். உனக்கு நடக்கப் போகிற ஒன்றை சொல்லுகிறேன், முடிந்தால் நீ தடுத்து பார் என்று சொல்லிவிட்டு வியாசர் சொன்னார், இன்றையிலிருந்து 10வது நாள் உனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்கப் போகிறது, முடிந்தால் தடு என்று மறைந்து விட்டான். இவன் திகைத்து போனான். ஜனமேஜயன் எதிர்பார்க்கவில்லை. பிரம்மஹஸ்தி தோஷம் என்றால் பிராமணனை கொன்ற பாவம் கிடைக்கப் போகிறது, நீ முடிந்தால் தடு. இவர் திகைத்து போனான். இதனடா இது புதுச்சோதனை ஆயிட்டே, வியாசர் மறைந்து விட்டாரே என்று உடனே அங்கே இருந்த பண்டிதர்களை அந்தணர்களை எல்லாம் கூட்டம் போட்டான். இப்படி சொல்லிவிட்டார், 10ஆம் நாள் பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்கும் என்று அதை எப்படியும் தடுக்க வேண்டும். தடுத்து விட்டு வியாசரை பார்த்து, பார்த்தீர்களா, தெரிந்து நான் தடுத்து விட்டேன், இப்படி பாரத போரை தடுத்திருக்கலாம் என்று சொல்ல வேண்டும், இதுதான் என் விருப்பம் என்றான். உடனே பண்டிதர்கள் எல்லாம் புஸ்தகங்கள் தட்டினார்கள். என்ன பண்ணலாம், இதை விதியை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று தட்டி அவரவருக்கு முடிஞ்ச ஒரு வழியை சொன்னார்கள். ஒரு பெரிய யாகத்தை நடத்தினால் அந்த யாகத்தின் பயனாக இந்த விதியை தடுக்க முடியும். அவன் அரசன் அல்லவா, உடனே உத்தரவு போட்டான். பெரிய பந்தல் போட்டார்கள், பெரிய யாகசாலை. ஊர்ல இருந்த அத்தனை அந்தணர்களையும் கூப்பிட்டார்கள். 10 நாள் யாகம் தொடர்ந்து நடக்க வேண்டும். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டுட்டா, யார் தலைமை தாங்குவது என்றால் எல்லாரும் பயப்படுகிறார்கள். 10 நாள் கண் விழித்து யாகம் பண்ண முடியுமா? எல்லாரும் கொஞ்சம் பின்வாங்கினார்கள். அந்த ஊர்ல ஒரு தரித்திர பிராமணர் இருந்தார். அவர் விதி அப்படி,
அவர் என்ன நினைத்தார், இதுல உட்கார்ந்து இதை செய்து கொடுத்தா அரசன் பெரிய பரிசு பொருள் தருவானே என்று அவர் சம்மதிச்சு வந்து விட்டார். வயதானவர். யாகம் ஆரம்பமாகிறது. பெரிய யாக குண்டம், நெய்கள் குடங்குடமாக நெய் வைத்திருக்கிறார்கள். இந்த கிழவனார் வந்து உட்கார்ந்தார். யாகம் தொடங்கிட்டு அரசனுக்கு காப்பு கட்டியாகிவிட்டது. அரசன் 10 பேரை முக்கியமானவர்களை கூப்பிட்டான். எனக்கு பக்கமே இருந்து கொள்ளுங்கள், பிராமணனை கொள்கிற பாவம் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். பக்கத்தில் யாராவது பிராமணன் எனக்கு கிட்ட வர விட்டுறாதீர்கள். நானாக அப்படி இப்படி அசைஞ்சா கூட என்னை எழும்ப விடாதீர்கள், என்னை காவல் பண்ணி கொள்ளுங்கள் என்று 10 பேருக்கு அனுமதி கொடுத்து உட்கார வச்சுட்டார். யாகம் தொடங்குகிறது. 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள், 7 நாள், 9 நாள் முடிந்து விட்டது. 10வது நாள். இப்போ இவனுக்கு ரொம்ப படபடப்பு. யாருக்கு? ஜனமேஜயனுக்கு. இன்னும் 1 நாள் முடிஞ்சால் அதற்கு அப்புறம் நான் வியாசரை பார்த்து கேள்வி கேட்பேன் உள்ளத்துக்குள்ளே நினைத்து கொண்டான். எல்லா பக்கத்திலே இந்த பாதுகாவலர் சொன்னா, இந்த 1 நாள் தான் நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், என்னை நல்லபடி பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப என்ன ஆயிட்டு, அந்த 1 நாள்லயே 23 மணி நேரம் முடிந்தது. இன்னும் 1 மணி நேரம். ராசா ரொம்ப உற்சாகமா கவனமா படைவீரர்கள் சொன்னா, இனித்தான் நீங்க இன்னும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய, எல்லாரும் ரெடியா இருக்கிறார்கள். இப்போ 10 நிமிஷம். ராசாவுக்கு படப்படப்பு வருதோ இல்லையோ, கேட்கிற நமக்கு வர வேண்டாமா? இப்போ 10 நிமிஷம். ரொம்ப அவதானமா இருந்தார்கள் எல்லாரும். இன்னும் 1 நிமிஷம். சரியா 10 நாள் முடிய போறது. 1 நிமிடம் 60 வினாடிகள் இருக்கிறது. அல்ப நேரம் பார்த்து, முருகா இந்த பிரச்சனை முடிந்ததே, வியாசரை கேள்வி கேட்கிறேனே என்று நினைத்து கொண்டு இந்த ஜனமேஜயன் நிமிர்ந்து பார்த்தான். அந்த பிராமணரை, இந்த தலைமை தாங்கி பண்ற பிராமணரை பார்த்தான். 10 நாள் கண் விழித்து அந்த யாகம் செய்த காரணத்தினாலே அந்த அந்த அந்தணருடைய கண் மெல்ல இப்படி தூங்குகிறது. கண் மெல்ல தூங்குகிறது. இதை பார்த்து விட்டான் ஜனமேஜயன். ஐயோ, கடைசி 1 நிமிஷம் இருக்கிறதே, இந்த நேரம் கண் தூங்கி இவர் மந்திரங்களை தப்பாக சொன்னால் என்னாக போறதோ என்று நினைத்தான். இவரை எழுப்ப வேணும் என்று நினைத்தான். காப்பு கட்டிய யாகம் பண்ணுகிறவரை தொட்டி எழுப்பக்கூடாது, தீட்டாகிவிடும். ஆகவே என்ன பண்ணலாம் என்று சுத்தி பார்த்தான். பக்கத்திலே ஒரு தர்ப்பை புல் இருந்தது. இதை வச்சு இவரை எழுப்பலாம் என்று நினைத்து, இன்னும் ஒரு 5 வினாடி இருக்கிறது. இந்த தர்ப்ப புல்லை எடுத்தான். எடுத்து அந்த பிராமணர்ல தொட்டா அவர் விழிச்சிருவார் என்று நினைச்சு, இன்னும் 1 வினாடி இருக்கிறது. அந்த தர்ப்ப புல்லாலே அவர் முதுகில தொட்டான். தொட்டதுதான் தாமதம். அந்த பிராமணர் ஐயோ என்று எழும்பினார். நேரா முன்னாலே குதித்தார். ஓமகுண்டத்தில் விழுந்தார், எரிஞ்சு போனார். 1 வினாடி. ஐயோ என்றார், எழும்பினார், கத்தினார், விழுந்தார், எரிஞ்சு போனார். ஜனமேஜயன் திகைத்து போனார். அப்படியே கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்திருக்கிறார். வியாசர் வந்தார். அப்பா, விதியை தடுத்தாயா என்று கேட்டார். ஜனமேஜயன் ஒத்துக்கொண்டான். சுவாமி, நீங்கள் சொல்லுகிறதை ஒத்துக்கொண்டேன், விதியை வெல்ல முடியாது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன பொழுது நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது என் மனம் அதை பூரணமாக ஒத்துக்கொள்கிறது. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம். திருப்பியும் சந்தேகமாப்பா? என்ன சந்தேகம்? இல்லை, நான் ஒன்றும் பண்ணவில்லை. அந்த பிராமணர் தூங்குகிறார் என்பதற்காக தர்ப்பை புல்லாலே அவரை தொட்டேன். அவர் திடீரென்று பதற்றத்தோடு எழுந்தார். ஐயோ என்று கத்தினார், நெருப்புக்குள்ளே குதிச்சுட்டார். என்ன நடந்தது என்று தெரியவில்லையே, அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு போங்கள் என்றார். விதியை நான் புரிஞ்சு விட்டேன், அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். வியாசர் சொன்னார், இந்த 10 நாள் முழிச்சு யாகம் பண்ணின காரணத்தினாலே அந்த அந்த வயதான பிராமணருக்கு தூக்கம் வந்து விட்டது. அந்த 1 வினாடி தூங்கினார். அந்த 1 வினாடி தூக்கத்திலே அவருக்கு தூக்கத்திலே ஒரு கனவு வந்தது. அந்த கனவிலே அந்த பிராமணர் நடுக்காட்டிலே நிற்கிறார். திடீரென்று சத்தம், எல்லாம் கனவிலே. திடீரென்று சத்தம். திரும்பி பார்த்தால் ஒரு சிங்கம் இவரை பிடிக்க வருகிறது. சிங்கத்திடம் இருந்து தப்ப வேணும் என்று இவர் ஓடுகிறார். சிங்கம் துரத்துகிறது. இவர் ஓடுகிறார். சிங்கம் துரத்துகிறது. எல்லாம் கனவிலே. அப்படியே சிங்கம் கிட்டக்கையா வந்து இவர் முதுகுல அடிக்க கையோங்கிற நேரத்துல தான்ப்பா நீ அந்த தர்ப்ப புல்லால தொட்ட. பிராமணருக்கு கனவும் நனவும் கலந்து போச்சு. நீ தொட்ட உடனே சிங்கம் முதுகுல கீறதா நினைச்சு எழும்பி ஐயோன்னு முன்ன குதிச்சுட்டார், இறந்து போய்விட்டார். இந்த கதையை பாரதத்திலே பதிவு செய்கிறார்கள். இந்த பிரம்மஸ்ரீ தோஷம் நீங்குவதற்கு என்ன செய்வதென்று வியாசரிடம் கேட்கிறான் ஜனமேஜயன். பாரத கதை கேட்டால் இந்த பிரம்மஸ்ரீ தோஷம் நீங்கும், அதனாலே கதை கேள் என்று சொல்லி வைசம்பாயினர் என்கின்ற தன் மாணவரை வைத்து பாரத கதையை சொல்லச் சொன்னார் என்பது பாரத கதையின் தொடக்கம். பாரத கதை சொல்வதல்ல என் நோக்கம், விதியை சொல்வது என் நோக்கம். இதுதான் விதியினுடைய கொடுமை. ராமாயணமும் இந்த கதையை பதிவு செய்கிறது, இந்த எண்ணத்தை பதிவு செய்கிறது.
ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று தசரதன் முடிவு செய்கிறான். ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று தசரதன் முடிவு செய்கிறான். ஒரு இரவிலே முடிவு செய்கிறான். ரொம்ப நாள் யோசிச்சு போட்ட திட்டம் இல்லை. இன்றைக்கு வழக்காடு மன்றம் பட்டிமன்றத்திலே பேசுகிறவர்கள் அதையெல்லாம் தப்பு தப்பா பேசுகிறார்கள். அவன் என்ன முடிவு செய்தான்? அது கம்பர் சொல்லுகிறார். அந்த பாடலை பின்னாலே பிற்சேர்க்கையிலே கொண்டு போய் போட்டு விட்டார்கள். கண்ணாடியிலே போய் பார்க்கிறான் இவன். ஒரு நரை இந்த கன்னத்திலே வந்திருந்தது. அதை பார்த்த உடனே இவன் நினைத்தான், எப்பவும் முக்கியமான செய்தி யாருக்காவது சொல்வதானால் நாங்கள் எப்படி போய் சொல்லுவோம்? காதுக்கு பக்கத்திலே போய் சொல்லுவோம். பெரும்பாலும் நரை இந்த காதுக்கு பக்கத்திலே தான் முதல் ஆரம்பமாக. இந்த நரைமயிரை பார்த்தோன்னே தசரதன் நினைத்தான், இந்த நரைமயிர் எனக்கு ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறது. என்ன செய்தி? மன்னனே அவனியை மகனுக்கீந்தினி பன்னரும் தவம்புரி பருவம் ஈதன கண்ணமூலத்தினில் கலர வந்தன மின்னன கருமை போய் வெளுத்ததோர் மயிர். இந்த நரைத்த மயிர் என்ன சொல்லிட்டாம்? இனி போதும், இது நாள் வரை ஆண்டாய் அல்லவா, போதும், பிள்ளைக்கு ஆட்சியை கொடுத்து விட்டு காட்டுக்கு போ. தசரதன் நினைத்தான், அந்த நிமிடமே அந்த கட்டளையை ஏற்க வேண்டும் என்று நினைத்தான். உங்களில் கூட பல பேர் நினைப்பீர்கள், சரி ஒரு 10 நாள் போய் ஆறுதலாக ஒரு கூட்டம் போட்டு முடிவு செய்யக்கூடாதா என்றால், தர்ம காரியங்கள் நெஞ்சிலே வருகிற பொழுது உடனே செய்துவிட வேண்டும். நாளை என்று வைத்தால் கூட அந்த மனம் மாறிவிடும். அதனால் இரவோடு இரவாக கூட்டம் போட்டு ஆட்சியை ராமனுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்தான். அடுத்த நாள் அவன் முடிவு சிதறுகிறது. அன்றிரவே சிதறுகிறது. கையை வரங்கேட்டு ஆட்சி ராமனுக்கு இல்லை, அவன் காட்டுக்கு போக வேணும் என்றான். நல்லா நினைச்சு பாருங்க, சும்மா இருந்த ராமனை கூப்பிட்டு இரவோடு இரவாக நீ நாளைக்கு அரசன் சக்கரவர்த்தி என்கிறான் தசரதன். அதே தசரதன் ஒரு 2-3 மணித்தியால இடைவேளையிலே நீ அரசன் இல்லை என்று சொல்லி இருந்தால் கூட பரவாயில்லை, கைகையினுடைய வரத்தினாலே அது ஏற்கனவே இருந்த நிலைதான். இப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா? அரசன் சும்மா இருந்தவன் அரசன் ஆக்கி விட்டு அன்றிரவே நீ இந்த ஊர்லயும் இருக்க முடியாது, காட்டுக்கு போ. இதுதான் விதி. இந்த விதியை ராமன் வசிட்டரிடம் படித்தவன் நன்றாக உணர்ந்து கொண்டான். எதுவும் பேசவில்லை. அந்த கதை உங்களுக்கு தெரியும். காட்டுக்கு போய்விட்டான். காட்டுக்கு போக தலைப்படுகிறான். அப்ப இதை புரிந்து கொள்ளாமல் இருந்து லட்சுமணன் கொதிக்கிறான். அண்ணனுக்கு ஆட்சி என்று சொல்லிவிட்டு எப்படி கொடுக்காமல் போகலாம்? யார் இதை தடுத்தாலும் அண்ணனுடைய முடிசூட்டு விழாவை நடத்துவேன் என்று கொதிக்கிறான். அப்ப இது கேள்விப்பட்டுட்டு ராமன் வருகிறான் லட்சுமணனிடம். வந்து சொல்லுகிறான், பைத்தியக்காரா, இதற்கேன் போய் கொதிக்கிறாய்? ரொம்ப நிதானமாக ராமன் பேசுகிறான். அவனுக்குத்தான் முடிசூட்டு விழா இல்லாமல் போகிறது. அவன் நிதானமாக இருக்கிறான். லட்சுமணன் கொதிக்கிறான். என்ன சொன்னான் லட்சுமணனை பார்த்து ராமன் சொல்கிறான், நதியின் பிழை அன்று நறும்புலனின்மை. பைத்தியக்காரா, நதியிலே நீர் வராவிட்டால் யாராவது நதியை கோவிப்பார்களா? மேகம் மழை பெய்யவில்லை, நதியிலே நீர் வரவில்லை. நதியோடு கோவித்தால் அது அறிவீனம் அல்லவா? பதியின் பிழை என்று பயந்து நமை துறந்தால் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று அனைத்தும் விதியின் பிழை மைந்தா, இதற்கு என்கொள் வெகுண்டதென்றான். எல்லாம் நம்ம விதி காரணமிடா. பாருங்க, இதிகாசங்கள் எல்லாம் இந்த கொள்கையை வந்து தொட்டு காட்டுகிறது. எல்லாம் விதிதான் காரணம். விதியினாலே இது நடக்கிறது என்பது கூடவா உன்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை? இப்போ லட்சுமணன் என்ன செய்தான்? இந்த ஜனமேஜயன் மாதிரியே பேசினான். என்ன சொன்னான்? ராமா, விதி விதி என்று ஒன்று பேசாதே. இப்ப என்ன சொல்லுகிறேன்? விதியின் காரணமாக இது நடந்தது என்கிறாய் அல்லவா? நான் ஒன்று செய்கிறேன், இந்த விதிக்கு நான் ஒரு விதி செய்கிறேன் என்றான். எப்பவுமே இளமை துடிப்போடு இருக்கிறவர்கள் பேசுகிற பேச்சு இது. எவ்வளவுதான் நாங்கள் விதி கொள்கையை சொன்னாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். போங்க பைத்தியக்காரர்கள் போல பேசாதீர்கள். விதியா? விதிக்கு நான் ஒரு விதி செய்கிறேன். இதையே லட்சுமணன் சொன்னான். விதிக்கு விதியாகும் என் விட்டொழில் காண்டி. அதுக்கு பிறகு ராமன் அவனை பேசி நிதானப்படுத்துகிறான். அந்த கதை இருக்கட்டும். கிட்டத்தட்ட 11 ஆண்டு 12 ஆண்டு முடிகிறது. காட்டுக்கு போய்விட்டார்கள். காட்டிலே போய் அடிபட்டு லட்சுமணன் விதியை உணர்கிறான். எப்போ நான் சொல்றேன் பாருங்க, இவன் விதிக்கு என் விதியாகும் என் விட்டொழில் காண்டி என்று லட்சுமணன் பேசுகிற பொழுது நன்றாக நினைத்து பாருங்கள். அரண்மனையிலே அப்பாவினுடைய செல்வத்திலே நிதானமாக நின்று சாப்பிட்டு கொண்டிருந்த காலம். இந்த வயசு பிள்ளைகள் தான் விதியை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்பா வாங்கி கொடுப்பார், அம்மா உணவு கொடுப்பாள், கவலையே வராது. அவனுக்கு விதியாவது ஒன்றாவது. எப்ப அவன் காலிலே அவன் நிற்க வேண்டி வருகிறதோ, மனைவியை பிரசவ வாட்டில் அனுப்பிட்டு வெளியில இருக்கிற பொழுது டாக்டர் ஏதோ ஒன்றுதான் தப்பும் என்று சொன்ன உடனே விதி நம்பிக்கை வந்துவிடும். இப்போ லட்சுமணன் விதியை நம்பிக்கை இல்லை என்று சொன்னான். 14 ஆண்டுகள் காட்டிலே போய் அடிபடுகிறான். இந்த விதியினுடைய நுட்பம் சொல்லுகிறேன் பாருங்கள். மாயமான் வருகிறது. நான் அங்கங்க தொட்டு கொண்டு போகிறேன். எல்லாம்
60 65 68 வருஷம் கேட்டவர்களுக்கு நான் கதை சொல்ல தேவையில்லை. மாரிசன் மாயமானாக வருகிறான். வந்தவுடனே ராமன் அதற்கு பின்னாலே போகிறான். லட்சுமணன் தடுக்கிறான். அறிவுக்கு தெரிகிறது இது இங்க ஒரு தவறு நிகழ்கிறது என்று நினைக்கிறது, தடுக்கிறான். அண்ணா நீ போகாதே, இது மாயமான் போல் தெரிகிறது, உடலெல்லாம் தங்கம் வைரம் மணி முத்து, இது சாதாரணமான் இல்லை, மாயமான், இது யாரோ அரக்கருடைய சதிச்செயல், நீ போகாதே என்கிறான். சீதை என்ன செய்கிறாள்? உடனே ராமனை பார்த்து, அப்படியானால் நீ அதை எனக்கு பிடித்து தர மாட்டாயா என்கிறாள். இதுவரை சீதை வாய் விட்டு ராமனிடம் எனக்கு இது வேண்டும் என்று ஒன்றையும் கேட்டவள் இல்லை. அப்படி இருந்தா தான் எப்பயாவது கேட்டா ஒன்று வாங்கி கொடுக்க வேணும் என்று கணவனுக்கு நினைப்பு வந்திருக்கும். இன்றைய பெண்கள் போல் சீதை இருந்திருந்தால் அதோடு இது என்று ராமன் விட்டிருப்பான். கேட்காத சீதை இன்றைக்கு வாய் திறந்து எனக்கு ஒரு பொருள் வேணும் என்று கேட்கிறாள். மாயமான் வேண்டும். ராமன் என்ன செய்கிறான்? அறிவுபூர்வமான ராமன், விதியை விளங்கிய ராமன் லட்சுமணனை பார்த்து, நீ கவலைப்படாதே, நான் போய் மானை பிடித்து விட்டு வருகிறேன். லட்சுமணன் 2ஆம் தினம் குறுக்கிட்டு தலையை தடுக்கிறான். அண்ணா நீ போக வேண்டாம், மாயமான் தானே அன்னிக்கு வேணும், நான் போய் பிடித்து வருகிறேன். ராமனுக்கு இது கூட பரவாயில்லை போல் தெரிகிறது. சீதையை பார்க்கிறான். அப்ப நீயே பற்றி தருகிலை போலும் என்றாள். நீ மாயமான் எனக்கு முக்கியம் இல்லை, ஆண்டு முடிய போகிறது, 14 ஆண்டுகள் முடிய போகிறது, நாங்க ஊருக்கு போகிற பொழுது இந்த மாயமானை கொண்டு போக வேணும் என்றுதான் கேட்கிறேன். இந்த மாயமானை நான் அரண்மனைக்கு கொண்டு போன்னு தோழியர்கள் கேட்பார்கள், இந்த மான் உனக்கு எப்படி கிடைத்தது என்று. என் நாயகன் வாங்கி தந்தான், பிடித்து தந்தான் என்று சொன்னால் அல்லவா எனக்கு பெருமை, என் மைத்துனன் பெற்று தந்தான் என்று சொன்னா பெருமையா? ஆகவே நீயே பிடித்து தர வேணும் என்று சீதை பிடிவாதம் பிடிக்கிறாள். லட்சுமணனுக்கு பிழை நடக்க போவது தெரிகிறது. தடுக்க அடுத்தடுத்து முயற்சி பண்ணுகிறான். சீதை இப்படி பிடிவாதம் பிடித்த உடனே ராமன் சொன்னான், நீ அண்ணியோடு காவலுக்கு, நான் இருந்தால் என்ன, நீ இருந்தால் என்ன, நீ இரு, நான் போகிறேன் என்று ராமன் போகிறான். அங்கே போனால் மாயமான் அங்கே விழுகிறது. விழுகிற பொழுது ஓ லட்சுமணா, ஓ சீதா என்று ராமன் குரலில் சத்தம் போட்டு விட்டு விழுந்து விடுகிறது. நீங்க நன்றாக நினைத்து பாருங்கள். இப்ப இந்த சத்தம் கேட்டு விட்டது. சீதை பதறுகிறாள். ஐயோ ராமனுக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது என்று சீதை பதறுகிறாள். அப்பொழுதும் லட்சுமணன் நிதானமாக இருக்கிறான். எந்த லட்சுமணன்? 13 ஆண்டுகளுக்கு முன்பு விதிக்கு விதி செய்வேன் என்ற லட்சுமணன் இப்பொழுது நிதானமாக இருக்கிறான். இருந்து என்ன சொன்னான்? அண்ணி நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, என் அண்ணனை யாரும் ஏதும் செய்ய முடியாது, அண்ணனுக்கு எந்த தீமையும் வராது, இது ஏதோ மாயச் செயல், பயப்படாதே என்கிறான். சீதை கிடந்து துடிக்கிறாள். ஐயோ அண்ணனுடைய குரல் கேட்கிறது, நீ என்ன கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இங்கே நிற்கிறாயே, நின்ற நிலை இது நெறியிற்றன்று என்று லட்சுமணனையே சந்தேகப்படுவது போல பேசுகிறான். லட்சுமணன் தடுக்கிறான். எத்தனையோ சொல்லுகிறான், இல்லை ஒன்றும் பயப்படாதே, அண்ணன் வந்து விடுவான். சீதை இல்லை, நீ போக வேண்டும், போக வேண்டும். இங்க பாருங்க, ஏதோ சதி நடக்கிறது என்று லட்சுமணனுக்கு தெரிகிறது. அதை தடுக்கக்கூடிய சக்தியும் இப்போதைக்கு இவன் கையிலே இருக்கிறது. சீதை கடைசியாக என்ன சொன்னால்? பக்கத்திலே காட்டு தீ எரிந்தது. சீதை சொன்னால், நீ போ, அண்ணனை தேடி நீ போக வேண்டும், இல்லாவிட்டால் இந்த காட்டு தீயில் விழுந்து நான் உயிர் துறப்பேன். இப்ப பாருங்க, லட்சுமணனால ஒன்றும் பண்ண முடியவில்லை. அண்ணனை தடுத்து பார்த்தான், நான் போகிறேன் என்றான், முடியவில்லை. காவலுக்கு இருக்கிறேன் என்றான், அண்ணன் வருவான் என்றான். ஒன்று. இப்ப சீதை சொல்லுகிறாள், நான் நெருப்பில் விழப் போகிறேன். இப்ப என்ன செய்யலாம்? அண்ணி இது விதி, எதுவும் பேச அவள் தயாரா இல்லை. நீ போகிறாயா, நான் காட்டு தீயில் விழட்டுமா? அப்பதான் லட்சுமணன் ஒரு வார்த்தை சொன்னான், வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ என்றான். யார்? 13 ஆண்டுகளுக்கு முதல் விதிக்கு விதியாகும் என் வித்தொழில் காண்டி என்ற லட்சுமணன் இப்ப என்ன சொல்லுகிறான்? வெஞ்சின விதியினை வெல்ல முடியுமோ? நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிரச்சனை இருப்பது நமக்கு தெரியும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆற்றல் நம்மிடம் இருக்கும், ஆனால் தீர்க்க முடியாது. இதுதான் விதி. இந்த விதியை நம்முடைய சமயம் பல இடத்திலே சொல்லி இருக்கிறது. நான் பிரச்சனை என்று சொல்ல போகிறது இதுதான். இந்த விதியை நம்முடைய தத்துவம் தெளிவாக சொல்லுகிறது. நீ ஒரு செயல் செய்தால் அந்த செயலினுடைய பயனை நீ அனுபவிக்கவே வேண்டும். இதுதான் நம் கண்ம கொள்கை. இதுல ரொம்ப நுட்பம் ஒன்று சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். இது வாழ்க்கைக்கு தேவை என்றபடியால் சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். நாம் 3 விஷயங்களாலே செயல் செய்கிறோம். ஒன்று, உடம்பாலே செயல் செய்கிறோம். ஒருவருக்கு அடிக்கிறோம், அது உடம்பாலே செய்கிற செயல். ஒருவரை வாயாலே நோக திட்டுகிறோம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா, எரும மாடு போ. இப்போ இது செயலா இல்லையா? நான் பேசிய வார்த்தை செயலா இல்லையா? செயல்தான். ஏனென்றால் நான் அடிக்கிற பொழுது அவனுக்கு வலித்தது போல நான் சொல்லுகிற சொல் அவனை வலிக்க செய்கிறது. ஒரு குழந்தையை பார்த்து அம்மா இங்க வாம்மா என்று கூப்பிட்டவனே சந்தோஷமாக வருகிறது. இங்க வா என்றோட வருவதில்லை. அப்போ வார்த்தை
சந்தோஷத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிறது அல்லவா? ஆகவே வார்த்தையும் செயல்தான். 2 செயல் சொல்லிவிட்டேன். உடம்பாலே செய்வது, வார்த்தையாலே செய்வது. 3வது செயல் மனதினாலே செய்வது. நம்ம விட ரொம்ப பலசாலி பெரிய மனுஷன், அவரை ஒன்றும் பண்ண முடியல, அடிக்கவும் முடியல, வார்த்தையாலே திட்டவும் முடியல. மனதுக்குள்ள இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரட்டுன்னு நான் பார்க்கிறேன். எல்லாருக்கும் அனுபவம் உண்டல்லவா? நம்ம விட பெரியவர், நேரா திட்ட முடியாது, நேரா அடிக்க முடியாது. மனதுல அவனுக்கு 4 அடி அடிக்கிற மாதிரி நினைக்கிறோமா இல்லையா? இது மனதாலே செய்கிற செயல். இதுதான் திரிகரண சுத்தி என்று சொல்வார்களே. 3 கரணத்தினாலும் செயல் செய்யலாம். இப்போ நீ ஒருவனுக்கு அடிக்கிறாயா, இது உடம்பாலே செய்த செயல். இந்த அடி உனக்கு திருப்பி ஒரு தரம் விழும், மறந்து போகாதே. அதுபோல வார்த்தையாலே ஒருவரை திட்டுகிறாயா, வார்த்தையாலே திட்டினால் ஏதோ ஒரு பிறவியிலே அந்த திட்டுதல் உனக்கு வார்த்தையினாலே திருப்பி உன்னை வந்து சேரும். நான் இதை ஏன் சொல்கிறேன், இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், இந்த விதி கொள்கை தெரிந்து விட்டால் நமக்கு பகை வராது. நம்மை ஒருவன் அடிக்கிறான் என்றால், இது இப்ப இவன் அடிச்ச அடி இல்லை, நான் எப்போவோ யாருக்கு அடிச்ச அடி, நினைச்சு பாருங்க, பகை போயிடும். யாராவது நம்மை திட்டுகிறான் என்றால், இது இவன் திட்டுகிற திட்டில்லை, நான் இதே போல யாரையோ திட்டி இருக்கிறேன் என்று நினைத்து விட்டால் விதி சமப்பட்டு போய். இப்ப நான் கேட்கிறேனே, இது 2ம் சரி. மனதாலே நான் நினைக்கிற எண்ணங்கள் எப்படி எனக்கு செயலாக திருப்பி வந்து என்னுடைய சேரும்? நான் என்னுடைய ஆசிரியரிடம் பாடம் கேட்டேன். எனக்கு இது ஒரு பெரிய கேள்வி. அப்ப அந்த நாட்கள்ல நான் அவரிடம் பாடம் கேட்கிற நாட்கள்ல படுத்தால் காலையில எழும்பும் வரைக்கும் தொடர் கணாக்கள் காணுவேன். நான் படுத்தா எழும்பும் வரைக்கும் கணா, எழும்பிட்டு திருப்பி படுத்தா அதே கணா தொடர்ச்சியா வரும். ஆச்சரியமா இருக்கும். கனவு கண்டு களைச்சு போய் விடுவேன். ஒரு நாள் என் ஆசிரியரிடம் போகிற பொழுது இந்த கனவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று போகிறேன். அன்றைக்கு இந்த பாடம் அவர் எனக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மனதிலே நாம் சில பேரை பற்றி, சில பேருக்கு தீங்கு செய்வதாக நினைக்கிறோம், சில பேருக்கு நன்மை செய்கிறதாக நினைக்கிறோம் அல்லவா? நன்மை செய்யவும் நினைக்கிறோம். என் அக்கா பெண்ணுக்கு கல்யாணம், என்னால ஏதாவது கொடுக்க விருப்பம், மனைவி கொடுக்க விடுறாள், இல்லை இவள் மட்டும் இல்லாட்டி ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாமே என்று நினைக்கிறேனே, அது நன்மை. அப்போ நன்மை தீமை மனதாலே செய்கிறோம் அல்லவா? அந்த வினை எப்படி கழியும் என்றால் கனவிலே கழியும் என்று நம்முடைய தத்துவக்காரர்கள் எழுதினார்கள். அதனாலதான் நான் சொல்லுறது உண்டு, நிறைய கனவு காணுகிறீர்களா? அப்படி கனவு காண்டால் உங்களுடைய வினை கழிகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சில பேருக்கு அப்படி வரும். வினை முடிகிற காலத்திலே கனவாக வரும். ஏனென்றால் எண்ணங்களாலே செய்த வினைகள் எல்லாம் கனவிலே தான் கழியும் என்று தத்துவாசிரியர்கள் எழுதுகிறார். அப்போ 3 வினையும் நம்மை சேர வேண்டும். இப்ப நான் ஒன்று கேட்கிறேனே, ஒருவனுக்கு அடித்தேன், எனக்கு அடி விழுகிறது. எப்ப விழும்? நான் இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு என்னை விட ஒரு பலசாலிக்கு அடிக்கிறேன், அவன் உடனேயே அடிச்சுட்டான், வினை முடிஞ்சுது, பிரச்சனையே கிடையாது. ஆனால் எல்லா வினையும் உடனே விளைவது இல்லை. நான் அடிச்ச உடனே எனக்கு அடி விழாது. என்ன செய்கிறார்கள் நம்முடைய தத்துவக்காரர்கள்? என்ன சொல்கிறார்கள் என்றால், இதை வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்றபடியால் தான் இதை சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒருவருக்கு நான் தீமை செய்து விட்டேன். அதனுடைய பலன் எப்போ விளையும் என்றால், அது எப்போ விளையும் என்பது அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்ததல்ல, அந்த வினையை பொறுத்தது என்றார்கள் நம் பெரியவர்கள். ஒரு வினைக்கான எதிர்வினை உடனே விளையலாம், சில நேரத்தில் உடனே விளையலாம், சில நேரத்திலே ஒரு 10 நாள் கழிந்து விளையலாம், சில நேரத்திலே அடுத்த பிறவியிலே விளையலாம், சில நேரத்திலே 10 பிறவி கழிந்து கூட விளையலாம். இந்த பிறவியிலே எனக்கு ஒரு அடி விழுகிறது என்று வையுங்கள், அது நேற்று செய்த வினைப்பயனாக இருக்க வேண்டுமா என்ற அவசியம் இல்லை. 10 பிறவிக்கு முதல் நான் யாருக்கோ அடித்திருப்பேன், அந்த அடி இப்ப விழும். இதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். எப்படி இது சாத்தியம் என்று கேட்டால், அதற்கு தத்துவக்காரர்கள் என்ன சொல்வார்கள்? கொஞ்சம் கீரை விதை, ஒரு தேங்காய், 2யும் மண்ணுக்குள்ள போடுகிறோம். கீரை விதை அடுத்த நாளே முளைச்சு நிற்கும், தேங்காய் 25 நாளைக்கு பிறகு முளைக்கும். இப்ப பாருங்க, வினை பக்குவமும் அப்படித்தான். கீரை உடனே முளைக்கிறது போல சில வினைகள் உடனேயே பயன் தந்துவிடும், வேறு சில வினைகள் பல பிறவி கழிந்து நம்மை வந்து சேர். ஆனால் ஒன்று நிச்சயம், நீ செய்த வினைக்கான ஒரு வினை உன்னை வந்து தொடாமல் விடாது. இதைத்தான் அவ்வினைக்கு இவ்வினை என்று சொன்னார்கள். நீங்க பேச்சு முடிஞ்சதா நினைச்சு கைதட்டுறதா நினைக்கிறேன். நான் இப்பதான் பேச்ச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இது உங்க விதி, தப்ப முடியாது. இந்த விதி பற்றி 3 விதமான பங்கீடு செய்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள்.
இதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே விளையாட்டாக ஒரு சுவைக்காக பேசி பிரயோசனம் இல்லை. நம் சமய உண்மைகள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். வினையை 3ஆக பிரிக்கிறார். நாம் ஒரு பிறவியிலே செய்கிற பல பிறவியிலே செய்கிற வினை தீராமல் அப்படியே சேருகிறது. அப்படி சேருகிற வினையெல்லாம் ஒரு இடத்திலே குவிந்து போய் கிடக்கும். 1000 பிறவியில் நான் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் குவிந்து கிடக்கும். அந்த வினைக்கு சஞ்சித வினை என்று பெயர். இறைவன் என்ன செய்வான்? இந்த ஆன்மா ஒரு உடம்புக்குள்ளே போகிற பொழுது இவ்வளவு வினையும் இது அனுபவித்தால் களைத்து போய்விடும் என்பதற்காக ஒரு பகுதியை எடுத்து இந்த பிறவியிலே இவ்வளவத்தையும் நீ தீர்த்து விட்டு வா என்று அனுப்புவான். அந்த வினைக்கு பிரார்த்த வினை என்று பெயர். இப்ப இந்த பிறவியில நான் துன்பப்படுகிறேனே இன்பப்படுகிறேனே அது பிராரத்துவம் என்று பெயர். அதான் சொல்லார்கள், என்னுடைய பிரார்த்துவம் இவ்வளவு கட்ட வேண்டி வந்துருச்சு. வினை என்றது ஒரு பிறவிக்கு கொண்டு வந்த வினைக்கு பிரார்த்துவம். இப்ப எதற்காக அதை தருகிறான்? அங்கே குவிந்து கிடக்கிறது, அதுல ஒரு பகுதியை நீ கொண்டு போய் தீர்த்து விட்டு வா. இந்த ஆன்மா என்ன செய்யும் என்று கேட்டால், அது பெரிய கொடுமை. ஆன்மா என்ன செய்யும் என்று கேட்டால், இப்ப வினை ஒரு பகுதி தீர்க்க வந்தது. பெரிய ஒரு பணக்காரர், கோடீஸ்வரர், 1 லட்சம் ரூபாய் மகனுக்கு பாக்கெட் மணி கொடுத்தார். இதை நீ போய் செலவு பண்ணுண்டு. இவர் பணக்காரனுடைய மகன் அல்லவா, அவன் என்ன செய்தான்? அந்த 1 லட்சம் ரூபாயை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி 3 லட்சம் ரூபாய் லாபம் தேடிட்டான். செலவழிக்க கொடுத்ததை வச்சு இவன் முதல் தேடுகிறான். அதுபோல இறைவன் சஞ்சிதம் என்கின்ற அந்த பெருந்தொகையில இருந்து பிராரத்துவம் என்று ஒரு குறிப்பை ஒரு பகுதியை கொடுத்து அனுப்பினால் இதை வைத்து இவன் புதுவினை தேடி விடுகிறான். அந்த வினைக்கு ஆகாமியம் என்று பெயர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாங்க தப்புறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இறைவன் சஞ்சிதத்திலிருந்து பிராரத்துவம் தருகிறான். அப்ப அதோட முடிஞ்சதுண்டா இன்னும் கொஞ்சம் தருவான், முடியும். இன்னும் கொஞ்சம் தருவான், முடியும். அது மலையளவா இருந்தாலும் ஒரு நாளைக்கு முடியும். இது முடிகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்? அங்க இருந்து ஒரு பகுதி கொண்டு வந்ததை விட அதிகமா அங்க சேர்த்துட்டு தான் நாங்க போறோம். அப்ப இந்த வினை எப்போ முடிவது? நமக்கு முக்தி எப்போ கிடைப்பது? ஆண்டவனிடம் நாம் எப்போ போவது? பாரதியார் சுயசரிதையில எழுதுகிற பொழுது இதை எழுதுவார். பாரதியார் சுயசரிதையில் எழுதுகிற பொழுது எழுதுவார், இறைவா, இப்படி வினை அங்கே அதை கொண்டு வந்து பிறகு அதிலே வினை தேடிக் கொண்டிருந்தால் நான் உன்னை எப்பொழுது சேர்வது? நல்ல ஒரு உவமை சொல்வார். ஆமை மலையேறியது போலல்லவா இருக்கும் என்பார். ஆமை எப்ப மலையேறி எப்ப உச்சியை அடைவது, அது போலல்லவா நான் உன்னை அடைவது இருக்கும் என்று பாரதியார் சுயசரிதையிலே வியப்பார். இப்ப பாருங்க, இப்ப இப்படியே வினை ஓட்டம் நடந்து கொண்டே இருக்க போகிறது. இங்கே இருந்து வினை அங்க போகிறது, அங்கே இருந்து இங்கே வருகிறது. ஆகாமியம் என்பது புதிதாக தேடுகிற வினை, கொண்டு வந்த வினை பிராரத்துவம், இருக்கிற தொகை சஞ்சிதம். இந்த 3 வினையும் தீர்ந்தால்தான் ஒருவனுக்கு முக்தி கிடைக்கும். அப்ப நமக்கு கிடைக்க போறது இல்லை. இந்த 3 வினையும் தீர வேண்டும். சஞ்சிதம் இல்லாமல் போக வேண்டும், பிராரத்துவம் இல்லாமல் போக வேண்டும், ஆகாமியம் இல்லாமல் போக வேண்டும். நம்முடைய பெரியவர்கள் எவ்வளவு ஆழமாக சிந்தித்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். என்ன ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே சொல்லியிருந்தால் இது இன்னும் கொஞ்சம் சுவையா இருந்திருக்கும். ஆனாலும் கேளுங்க, என்ன சொன்னார் என்றால், இந்த பிராரத்துவ வினை இருக்கிறதே, பிராரத்துவ வினை, நான் கொண்டு வந்த வினை, அது எப்படி தீரும் என்று கேட்டால், நான் அந்த பிராரத்துவ வினையை அனுபவித்துத்தான் தீர்க்க முடியும். உனக்கு இறைவன் இவ்வளவதையும் நீ செலவழிக்க வேண்டும் என்று தந்து விட்டான். நீ செலவழிக்காமல் உனக்கு பிரார்த்துவ வினை தீராது. நீ அனுபவிச்சே ஆக வேண்டும். அதனால் தான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். ஒரு ஆன்மாவுக்கு இறைவன் ஒரு வினை கொடுத்து அனுப்புகிறான். அந்த ஆன்மா வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுதே அந்த ஆன்மா பக்குவம் பெற்று முத்தி அடைந்து விடுகிறது. ஆனால் உடலை நீக்காது. ஏனென்றால் கொண்டு வந்த வினை இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களைத்தான் நாங்கள் சீவன் முத்தர்கள் என்று சொல்லுகிறோம். சீவிக்கிற பொழுதே முத்தி நிலை அடைந்து விடுவார்கள். ஆனா உடம்பு போகாது. ஏன்? இறைவன் கட்டளை போட்டு அனுப்பியிருக்கான், இந்த உடம்பை இவ்வளவு காலம் நீ அனுபவிக்கத்தான் வேணும் என்று. முத்தி பெற்றாலும் அந்த உடம்பு நிற்கும். இதுல பெரிய ஒரு நுட்பம் சொல்றேன் பாருங்க. ரமண மகரிஷி போன்றவர்கள்லாம் அப்படித்தான். உடம்புக்குள்ளேயே உயிர் இருக்கும், முத்தி பெற்று இருக்கும். ஆனால் அந்த உடம்போடு தொடர்பில்லாமல் உயிர் நிற்கும். அவர்களைத்தான் சீவன் முத்தர்கள் என்கிறோம். இங்க பாருங்க, ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்லுகிறேன். புளியங்காய் நீங்க பார்த்திருக்கிறீங்க. புளியங்காய் பார்த்திருக்கிறீங்க. இந்த புளியங்காயை காயா வாங்கி உடைச்சு பாருங்க, நகத்துக்குள்ள குத்திரும். அவ்வளவு தூரம் அந்த சதையோட ஒட்டி இருக்கும். இதுவே பழுத்தாகி விட்டால் என்ன நடக்கும் என்றால், புளியங்கோதுக்குள்ளே பழம் இருக்கும், ஆனா கோதுல முட்டாம உள்ள நிற்கும். நமக்கும் சீவன் முத்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். புளியங்காய் அதே வடிவத்துல தான் இருக்கும், ஆனா உள்ளே இருக்கிற பழம் கோதுல முட்டாது, உள்ளே தனியே கழண்டு போய் இருக்கும். நமக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் நமக்கும் ரமண மகரிஷிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவர்களுக்கு உடம்புக்குள்ளே உயிர் நின்றது, ஒட்டாமல் நின்றது.
அதனால்தான் அவர்கள் உடம்பிலே பட்ட வினை எதையும் அவர்கள் உயிர் அனுபவிக்கவில்லை. உடம்பிலே வந்தார். ரமண மகரிஷிக்கு புற்றுநோய் கட்டி வந்தது. அந்த கட்டியை ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். பண்ணிக்கொள்ளுங்கள் என்கிறார் அவர். மயக்க மருந்து கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். அதெல்லாம் ஒண்ணு வேணா நீங்க பண்ணுங்கோ என்கிறார். டாக்டர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படியே அவர் விழித்திருக்கிற பொழுது ஆபரேஷன் பண்ணியதாக எழுதியிருக்கிறார். அப்ப அவருக்கு வலிச்சிருக்காதா என்று கேட்டால், உடம்பிலே இருந்து உயிரை கலட்டி விட்டு இருக்கிற அவருக்கு உடம்பினுடைய பாதிப்பு உயிர் பாதிப்பாக ஆகாது. நமக்கு உடம்பினுடைய பாதிப்பெல்லாம் உயிர் அடிச்ச உடனே வலிக்குது. உடம்புல தான் அடிச்சேன், உயிருக்கு வலிக்குது. ஏன்? புளியங்காய் மாதிரி உடம்பு உயிரும் ஒட்டி இருக்கிறது. அவர்களுக்கு அடிச்சா வலிக்க இல்லை. ஏன் வலிக்க இல்லை? அங்க உள்ள கலண்டு போய் இருக்கிறது. கோதல தட்டினா பழத்துல ஒண்ணும் ஆகாது. இதுதான் சீவன் முத்தர்கள் நிலை. இந்த பிரார்த்த விதி இருக்கு. அப்ப முத்தி அடைஞ்சுட்டார்களே, ஏன் அவர்கள் இருந்தார்கள் என்றால், பிராப்தம் முடியும் வரையும் இருந்துதான் ஆக வேண்டும். இல்லாட்டி சீவன் முத்தர்களே நமக்கு கிடைத்திருக்க மாட்டார்கள். உடம்பு அனுப்புறது பொழுது டைம் டேபிள் போட்டு ஆண்டவன் அனுப்பியிருக்கான், நீ இவ்வளவு காலம் இருக்க வேண்டும். அதை யாரும் மாற்ற முடியாது. இறைவன் போட்ட உத்தரவு. ரொம்ப மனவருத்தத்தோடு ஒரு செய்தி சொல்ல போகிறேன். இப்ப நோய் வந்த உடனே பல பேர் எக்ஸசைஸ் பண்ணுகிறார்கள், வாக் போகிறார்கள், அந்த டாக்டரை பார்க்கிறார்கள், இந்த டாக்டரை பார்க்கிறார்கள். நீங்க என்ன நாள் பார்த்தாலும் போற டேட், இறைவன் குறிச்ச டேட்டுக்கு முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. ஒரு நாள் முந்தி போக போறேன்னு கேட்டாலும் கடவுள் அனுமதிக்க மாட்டான். ஒரு நாள் பிந்தி இருக்க விடு என்று கேட்டாலும் விட மாட்டான். அதுதான் விதி. அப்போ பிரார்த்த வினை என்று நான் சொன்னேனே, ஒரு பிறவிக்கு கொண்டு வந்த விதி. அதை அனுபவிச்சு முடிச்சுத்தான் அந்த விதியை தீர்க்கலாம், அந்த வினையை தீர்க்கலாம். சரி, ஆகாமியம் என்று ஒரு வினை சொன்னேனே, நான் இந்த பிறவிக்கு கொண்டு வதை வச்சு புதுசா சேர்க்கிறேனே, அது எப்படி இல்லாமல் பண்ணுவது? ஆகாமிய வினை. இப்ப எனக்கு ஒருத்தர் அடிக்கிறார். அடிச்ச உடனே நான் என்ன நினைக்குவேன்? எப்பவோ அடிச்ச அடி விழுந்துட்டு, சரி முடிஞ்சது போ, அப்படியா நினைக்கிறோம்? அடி விழுந்தோன்னு கோபம் வருகிறது. இவனுக்கு நான் திருப்பி எப்ப அடிப்பேன்னு நினைக்கிறேன் அல்லவா? புது வினை பிறந்து விடுகிறது. அந்த வினை முடிஞ்சது. இப்ப புது வினை நான் தேடிட்டேன். அப்போ புது வினை வராமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு பதில் சொல்லுகிறேன். எவன் எந்த ஒரு செயலையும் விருப்பு வெறுப்பின்றி அனுபவித்தால் புது வினை பழக்காது. 1 கோடி ரூபாய் உங்களுக்கு தர்றான், சந்தோஷமா பேசாம அதை வாங்கி இப்படி வச்சுடுறீர்கள். அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை, சந்தோஷம் இல்லை. 1 கோடி ரூபாய் உங்கள்ட்ட இருந்து எடுக்கிறான், அப்பவும் சந்தோஷம் இல்லை, கவலை இல்லை. அந்த வினை உங்களை பாதிக்கவில்லை என்று அர்த்தம். ஆகாமிய வினை இல்லாமல் போக வேண்டும் என்றால் இன்ப துன்பம் இல்லாமல் அதை தொட தெரிய வேண்டும். அப்போ பற்றில்லாமல் செயல்பட்டால் ஆகாமிய வினை போயிடும். பிரார்த்த வினை அனுபவிச்சு முடிஞ்சு போயிடும். சஞ்சிதம் ஒரு மலை போல குவிச்சு வச்சிருக்கிறோமே, இத்தனை பிறவியில தேடின வினை, அது எப்படி போகும்? இது ரெண்டும் போனாலும் அது இருந்து வந்து கொண்டே இருக்க போகிறதே, அது எப்படி போகும் என்பதற்கு நம் பெரியவர்கள் தத்துவாசிரியர்கள் சொன்னார்கள். அது எப்படி போகும் என்றால், நீ பக்குவப்பட்டவனாக ஆகிவிட்டால் அந்த பொறுப்பை இறைவன் எடுத்துக்கொள்வான். பக்குவப்படுவனாக எப்படி ஆகுவது? இறைவனுடைய வேலை அதுதான் ஐயா. உன்னை பக்குவப்படுத்துவதற்காக இந்த உடம்பிலே போட்டு இன்பத்தாலே ஒரு அடி, துன்பத்தாலே ஒரு அடி, மாறி 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 அடிக்கிறான். நான் எப்பவும் சொல்லுகிறேன், இறைவன் நமக்கு தருவதிலே இன்பம் சிறந்ததா துன்பம் சிறந்ததா? தயவு செய்து பதில் சொல்லுங்கள். நாங்க எல்லாரும் ஒருமித்து கையேற்றுவோம் இன்பம் சிறந்தது என்று. இன்பத்தை விட துன்பம்தான் சிறந்தது. ஏனென்றால் இன்பம் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகிறது. துன்பம் போதும் என்று நினைக்க செய்கிறது. துன்பம் வந்துட்டா ஐயோ இது போதும், இந்த பிறவியே போதும் என்று நினைக்கிறோம். அப்போ உனக்கு ஞானத்தை துன்பம் தான் தருகிறது, இன்பம் தரவில்லை. அப்போ இந்த இறைவன் என்ன செய்கிறான்? இன்பத்தாலும் துன்பத்தாலும் மாறி மாறி அடிப்பான். இங்க பாருங்க, லேசா சொல்றேன், எளிமையா சொல்றேன். தயிர் அந்த காலத்துல மத்தால அடிப்பார்கள். மத்து எப்படி அடிப்பார்கள் தெரியுமோ? ஒரு அடி இந்த பக்கம், ஒரு அடி இந்த பக்கம், ஒரு அடி இந்த பக்கம், ஒரு அடி இந்த பக்கம், இப்படி அடிக்க அடிக்க தயிர் இப்படியும் திரும்பி இப்படியும் திரும்பும். இந்த பக்கம் அடிச்சடி இன்பம், இந்த பக்கம் அடிச்சடி துன்பம், இவ்வளவுதான். இப்படி மாறி 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 அடிக்க அடிக்க தயிர் கலங்கும். தயிர் கலங்கும், கட்டியா இருந்த தயிர் கலங்கும். ஆனால் அந்த அடியினாலேயே தயிருக்குள்ளே இருந்த வெண்ணெய் கலன்று வெளியிலே வரும். மறந்து போகாதீர்கள். அடிக்க 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 வெண்ணெய் கலன்று வெளியிலே வரும். உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் சொல்லுகிறேன் பாருங்கள். இதுவரை வெளியிலே வந்த வெண்ணெய் எங்கே இருந்தது? தயிருக்குள்ளதான் இருந்தது. தயிருக்குள்ள இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரிய இல்லை. இப்ப அடிச்சோன்னே என்னாச்சு? வெண்ணெய் கலண்டு வெளியில வந்துட்டு. இப்ப நான் கேட்கிறேன், எந்த பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும், எந்த அதிகாரம் உள்ளவனாக இருந்தாலும் இந்த வெண்ணெயை பழையபடி தயிருக்குள்ள போக பண்ண முடியுமா? இந்த வெண்ணெயை தயிருக்குள்ள போகும் நீங்க அதை உருக்கி ஊத்தினா கூட மேல நிக்குமே தவிர பாலோட சேர்ந்து பழையபடி தயிராகாது. இங்க பாருங்க,
இறைவன் இன்பம் துன்பம் என்ற அடியிலே அடிக்க 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 ஞானமாகிய வெண்ணெய் கலன்று வரும். கலண்டு வந்துவிட்டால் திருப்பி தயிரோடு சேராது. இதுல இன்னொரு நுட்பம் சொல்ல போகிறேன். இந்த தயிர் கலண்டு வருது, நீங்க சொல்லுங்க, தயிரில் எத்தனையாவது அடி அடிக்கிற பொழுது வெண்ணெய் வெளியில வரும்? என்னை விட இதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கும். எத்தனையாவது அடி அப்படி தெரிஞ்சா அம்மாமாருக்கெல்லாம் வீட்டுல எவ்வளவு சுலபமா போயிடும். 46வது அடியில வெண்ணெய் வரும் என்றால் நம்பி அடிக்கலாம். 46வது அடி. ஒரு தயிரில் 10 நிமிஷத்துல வெண்ணெய் வந்துடுது, இன்னொரு தயிரில் அரை மணித்தியாலம் ஆகுது, இன்னொரு மணித்தியாலம் 1 மணித்தியாலம் ஆகுது. சில தயிரில் தயிரே வருது இல்லை, கையுழைஞ்சு விட வேண்டி இருக்கிறது. என்ன காரணம்? வெண்ணெய் வருவது அடியிலே மட்டுமல்ல, தயிரினுடைய பக்குவத்திலே, அடிக்கிறவருடைய ஆற்றலிலேயும் இருக்கிறது. ஞானமாகிய வெண்ணெய் வருவது இறைவன் அடிக்கிற இன்ப துன்பத்திலே மட்டுமல்ல, ஆன்ம அனுபவத்திலேயும் இருக்கிறது. பல பிறவிகளிலே ஆன்மா பிறந்து 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 முத்தி 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 இனி போதும் என்ற நிலையிலே இறைவன் ஒரு அடி அடித்தான் என்றால் வெண்ணெய் வந்துவிடும். அதான் ஞானசம்பந்தருக்கு நடந்தது. 3 வயதிலே அந்த பிள்ளை முத்தியடைந்து விடுகிறான், முத்திக்கான சமநிலை பெற்று விடுகிறான். அப்போ என்ன செய்வான் இறைவன்? இன்ப துன்பம் என்ற போட்டு அடிச்சு 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 அந்த அடி பக்குவப்படுற நேரத்திலே, வெண்ணெய் வருகிற நேரத்திலே இறைவனுடைய வேலை என்ன தெரியுமா? குருவாக வந்து தீட்சை பண்ணுவான். இதுதான் நம் தத்துவம் சொல்லுகிற உண்மை. நாங்க இதை குறியீடாக பண்ணி கொண்டிருக்கிறோம். தீட்சை பண்ணினா முத்தி வந்துடும் என்கிறோம். சும்மா தீட்சையில எல்லாம் ஒன்றும் முத்தி வராது. சும்மா தீட்சையில முத்தி வரும்னா எல்லாரும் முத்தி அடைஞ்சிடலாமே. ஆன்ம பக்குவம் அடைய வேண்டும். முத்தி தரக்கூடிய பக்குவம் உள்ளவன் நம்மை தொட வேண்டும். மாணிக்கவாசருக்கு அதுதான் நடந்தது. ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் கீறிலாத நெஞ்சுடைய நாயினேன் கடைய நாயினேன் பட்ட கண்மையே என்றார். பக்குவம், ஆன்ம பக்குவம் வந்த உடனே இறைவன் ஒரு தட்டு தட்டுவான். தட்டுவதற்காக குருவாக வருவான். குருவாக வந்து தீட்கை பண்ணி சஞ்சிதமான வினை முழுவதையும் அவன் எரிப்பான் என்று தத்துவ ஆசிரியர்கள் சொன்னார். இங்க பாருங்க, விருப்பு வெறுப்பில்லாமல் இயங்கினோடனே ஆகாமியம் போய்விடும். அனுபவிச்சு முடிஞ்சோடனே பிரார்த்துவம் போயிடும். சஞ்சிதம் போகாது. அது மலை போல குவிந்திருக்கிற வினை. அதை என்ன செய்வான்? நாம் பக்குவப்பட்ட உடனே இறைவன் குருவடிவாக வந்து கையாலே தொட்டு கண்ணாலே பார்த்து அதை எரித்து சாம்பலாக்குவான். வினை முடியும், ஆன்மா முத்தி அடையும். இதுதான் நம் வினை கொள்கை. ஒரு யூனிவர்சிட்டியிலே சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரு விழாவிலே சொல்லுகிறேன். விதி உள்ளவர்களுக்கு அது புரியும். இப்ப நான் சொல்லுகிறேன் பாருங்க. இவ்வளவும் விதியை விளங்கப்படுத்தி விட்டேன் அல்லவா? இப்ப என்ன உண்மை? விதி என்கின்ற ஒன்று தப்ப முடியாது, எல்லாரும் அனுபவிக்கவே வேண்டும். முடிவுரை சொல்லுகிறேன். இப்போ இதுதான் நம்முடைய தத்துவாசிரியர்கள் சொல்லி இருக்கிற விதி பற்றிய செய்தி. என்னும் பல உண்டு, நான் மேலோட்டமாக சொல்லி இருக்கிறேன். வினை 3 பகுதியாக மாறும். நீ செய்கிற நன்மை தீமை என்கின்ற வார்த்தையாலே, செயலாலே, மனதாலே செய்வதெல்லாம் சேர்க்கப்பட்டு அதுல இருந்து ஒரு பகுதியை ஆண்டவன் ஒரு பிறவிக்கு தருவான். அதை அனுபவிப்பாய். அது அனுபவித்து முடிகிற பொழுது பிராரத்துவம் முடிந்து போய்விடும். அதை விருப்பு வெறுப்பில்லாமல் நீ அனுபவித்தால் ஆகாமியம் முடிந்துவிடும். எஞ்சி இருக்கிற சஞ்சிதத்தை இறைவனே வந்து குருவாக தீட்சை பண்ணி எரிப்பான். இதுதான் வினை கொள்கை. இப்ப நான் கேட்கிறேன், இது நம்முடைய தத்துவம் சொல்லுகிற செய்தி. பக்தி என்ன சொல்லுகிறது? இதுதான் கேள்வி. பக்தியிலையும் பல பேர் விதியை ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒரு சில செய்திகள் நமக்கு இடர் தருகிற செய்திகளாக இருக்கின்றன. நான் கற்றவர்களாகிய உங்கள் கருத்துக்கு இதை சொல்லிவிட்டு விடப்போகிறேன். முடிவு சொல்ல மாட்டேன். முடிவை நீங்களே சிந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டும். 3 இடம் இடர் தருகிற இடம். அதாவது விதித்த விதியை இறைவனே மாற்ற மாட்டான். நீ அனுபவித்தே ஆக வேண்டும். உனக்கு தரப்பட்ட திட்டத்தை நீ தீர்த்தே ஆக வேண்டும். இதுதான் விதி கொள்கை. இந்த விதி கொள்கைக்கு மாறுபாடாக நமக்கு ஒரு செய்தி நம் புராணங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. என்ன கதை என்றால் மார்க்கண்டேயர் கதை. இந்த பிள்ளை பிறக்கிற பொழுதே 16 வயதிலே இந்த பிள்ளை இறந்துவிடும் என்று செய்தி சொல்லப்படுகிறது தந்தைக்கு. இந்த செய்தியோடு இந்த தந்தை 16 வயது ஆக ஆக இந்த பிள்ளை இறக்கப் போகிறான் என்று கவலைப்படுகிறார். அப்போ அந்த பிள்ளைக்கு விதி 16 வயது தான். நம்முடைய தத்துவம் என்ன சொல்கிறது? விதியை மாற்ற முடியாது. ஆனால் மார்க்கண்டேயர் கதை என்ன சொல்கிறது? அந்த நாளனும் நடைக்களம் புகுத அவனை காப்பதும் காரணமாக வந்த காலன் தன் ஆறுயிரதனை வவ்வினாய். அந்த பிள்ளை என்ன செய்தது? சிவனை பற்றி கொண்டது. பற்றி கொண்டனே யமன் அந்த டைமுக்கு வருகிறான். அந்த விதி முடிந்தது, இந்த பிள்ளையை எடுக்க வேண்டும் என்று வருகிறான். சிவபெருமான் அந்த யமனை உதைந்து கொன்றார் என்பது ஒரு கதை.
அப்போ தத்துவத்துக்கும் நம்முடைய தத்துவத்துக்கும் தோத்திரத்துக்கும் முரண்பாடு வந்து விடுகிறது. விதி என்றால் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும். இறைவனே அதில் தலையிட மாட்டான். அது உன் விதி, நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப ஏன் ஐயா கடவுளை கும்பிடுவான் என்றால், கடவுளை கும்பிட்டால் அந்த விதியை அனுபவிக்கிற பலம் தருவான் என்பார்கள் சில பேர். இப்போ ஒரு பெரிய ஒரு சாக்கு ஒரு பெரிய அரிசி மூட்டையை வச்சு என்ன தூக்க சொல்கிறீர்கள், நான் தப்ப முடியாது, தூக்கியே ஆக வேணும், அதுதான் விதி. ஆனால் என்னோட 2 பேர் சேர்ந்து அதை கொஞ்சம் தலையில பிடிச்சு கொண்டால் அந்த பாரம் குறையும். அப்ப வழிபாட்டினாலே என்ன செய்யலாம் என்றால், இறைவன் நமக்கு பலத்தை சேர்த்து அந்த விதியின் துன்பத்தை குறைப்பானே தவிர விதியிலே இருந்து தப்ப விட மாட்டான் என்பது ஒரு சாரார் கொள்கை. ஆனால் இந்த மார்க்கண்டேயர் அதுக்கு நேர் முரணாக யமன் வருகிறான், அவன் கடமையை செய்ய வருகிறான். கடமையை செய்ய வருகிற பொழுது என்ன செய்திருக்க வேண்டும்? சிவபெருமான் தலையிட்டிருக்க கூடாது, உதைந்து அவனை காலனை காலால் உதைத்தல் பாடி மார்க்கண்டேயர் காப்பாற்றினார் என்றால் என்ன அர்த்தம்? விதியை வெல்ல முடியும் என்று ஒரு செய்தி நம் தோத்திரத்தில் உண்டு. இது ஒன்று. இன்னொரு செய்தி முருகனுடைய கந்தர் அலங்காரத்திலே வருகிறது. அருணகிரிநாதர் பாடுகிறார், ஆச்சரியமாக இருக்கும் இந்த செய்தியை எல்லாம் படிக்கிற அவர் என்ன சொல்வார்? அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. 2வது செய்தி என்ன சொல்கிறார்? முருகனுடைய பாதங்கள் பட்டு தலையிலே இருந்து எழுதப்பட்டதாகிய விதி எனக்கு அழிந்து போயிற்று என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். இந்த 2 செய்தியையும் உள்வாங்கிக் கொண்டு 3வது செய்திக்கு நாங்கள் வருகிறோம். 2 செய்தியையும் உள்வாங்கிக் கொண்டு 3வது செய்திக்கு வருகிறோம். ஞானசம்பந்தர் தன்னுடைய தொண்டர்களோடு ஆலயம் தோறும் போய் வருகிறார். அப்பொழுது கொடிமாட செங்குன்றூர் என்ற ஊருக்கு போகிறார். பனிக்காலம் வந்து விடுகிறது, கடும் காய்ச்சல். சென்ற தொண்டர்களுக்கெல்லாம், கால்நடையாக போன தொண்டர்களுக்கெல்லாம் கடும் காய்ச்சல் வந்து விடுகிறது. எல்லாரும் துன்பப்படுகிறார்கள். வீதி வழியாக நடந்து நடைபயணம் செய்து இறைவனுடைய ஆலயங்களை தொழுவோம் என்று வந்த நமக்கே இப்படி வந்து விட்டதே என்று அழுதார்கள். அழுதுவிட்டு தத்துவம் படித்தவர்கள் அல்லவா என்ன சொன்னார்கள்? இது நம் விதி வந்திருக்கிறது, தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் என்று அந்த விதியை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் உட்கார்ந்தார்கள். அப்போ ஞானசம்பந்தர் பேசுகிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிற பாடல் இது. தத்துவத்தை இவ்வளவு தூரம் புரிந்து கொண்ட ஞானசம்பந்தர், எல்லா தத்துவத்துக்கூடாகவும் வெளிவந்த ஞானசம்பந்தர் அந்த இடத்திலே பாடுகிற தேவாரம். அந்த தேவாரத்தை பாருங்கள். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். தத்துவ ஆசிரியர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த வினைக்கு இந்த வினை, இது புரிந்து கொள்கிறார் அல்லவா? இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினேன். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். வினைக்கு வினை. அப்போ இப்ப எல்லாருக்கும் குளிர் ஜுரம் வந்து விட்டது. அப்ப ஏதோ வினை செய்திருக்கிறோம், கோயிலுக்கு போகிற பொழுதும் வினை வந்து விட்டது என்று இவர்கள் எல்லாம் ஓய்ந்தார்கள். ஞானசம்பந்தர் அவர்களை தட்டி எழுப்பினார். அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே. என்ன சொல்லுகிறேன் என்று கேட்டால், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உம்தமக்கு ஊனமன்றே. ஏண்டா நீங்க எல்லாம் ஏன் இப்படியே ஒத்துக்கொள்கிறீர்கள்? விதி 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 என்று ஒத்துக்கொண்டு அதை அனுபவிப்பதிலே என்ன பிரயோசனம் இருக்கிறது? அதுல இருந்து தப்புவதற்கு என்ன வழி என்று நாடாமல் இருந்தால் அது உனக்கு குறை என்பது கூடவா உனக்கு தெரியவில்லை? பெரிய பலம் தருகிறார் ஞானசம்பந்தர். நாம் எல்லாரும் வாழ்க்கையிலே இது நம் விதி, இது நம் விதி, இது நம் விதி என்று ஓய்ந்து போகிறோம். நம் புத்தியிலே அந்த செய்தி பதிக்கப்பட்டிருக்கிறது. விதியில் இருந்து தப்ப முடியாத இலக்கியங்கள் சொல்கின்றன, புராணங்கள் சொல்கின்றன, எல்லாம் சொல்கின்றன. அதை ஏற்றுக்கொண்டு இவர்கள் குளிஜுரத்தை நினைத்து விதி என்கிறார்கள். ஞானசம்பந்தர் சொல்கிறார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உம்தனக்கு ஊனமன்றே. இதுல இருந்து தப்புறத்துக்கு வழி இருக்குது என்று சிந்திக்கவே மாட்டீர்களா? சிந்தித்து விட்டு சொல்லுகிறார், கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும். ஒன்றும் பண்ணாதேடா, கடவுளை பற்றி என்ன சொல்லுகிறே? அவன் எல்லாம் செய்ய வல்லவன், எல்லாம் அறிந்தவன் என்று தானே சொல்கிறாய். 1000 தத்துவ நூல்கள் சொல்லட்டும், 1000 தத்துவ நூல்கள் சொல்லட்டும், நீ விதி உன்னை தாக்குற பொழுது கூட இறைவனை பிடி, இறைவனை பிடி. கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் சொல்லிவிட்டு சொன்னார், நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அடியோம், நாம் அடியோம். அடியார்களை பார்த்து ஞானசம்பந்தர் சொல்கிறார், அவன் காலை பற்றி நீ தொண்டு செய். அப்படி செய்து விட்டால் என்ன நடக்கப் போகிறது சொல்லிவிட்டு சொல்கிறார், செய்வினை வந்து எம்மை தீண்டப் பெறாது திருநீல கண்டம் என்றார். செய்வினை வந்து எம்மை தீண்டப் பெறாது திருநீல கண்டம். என்ன சொல்கிறார்? அவ்வினைக்கு இவ்வினை என்று சொல்கிறோம் அல்லவா? இல்லை, நீ செய்த வினை கூட உன்னை தொடாது. ஞானசம்பந்தர் இவ்வளவு உறுதியாக பேசி நான் கேட்டதை இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா?
செய்வினை வந்து நம்மை தீண்டப்பெறாது. அவ்வளவு சொல்லி இருந்தா போதுமல்லவா? என்ன சொன்னார் தெரியுமா? திருநீலகண்டத்தின் மீது இது ஆணையாக சொல்லுகிறேன். ஞானசம்பந்தர் பொய் சொல்வாரா? திருநீலம் கண்டத்தின் மீது நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், செய்வினை நம்மை வந்து தீண்டப்பெறாது, திருநீலகண்டம் என்கிறார். அதிலேயே ஒரு நுட்பம் வைக்கிறார். தேவர்கள் மரணம் பெறக்கூடாது என்பதற்காக அமிர்தம் கடைகிறார்கள். அமிர்தம் வேண்டும் என்று மரணம் பெறக்கூடாது என்பதற்காக கடைகிறார்கள். எப்ப மரணம் வரும்? 10 ஆண்டிலே வரும், 20 ஆண்டிலே வரும், 30 ஆண்டிலே வரும் என்ற பயத்திலே இப்பொழுதே அமிர்தம் கண்டுபிடிக்க பால்கடலை கடைந்தார்கள். என்ன ஆயிட்டு தெரியுமோ? அமிர்தம் வருவதற்கு பதிலாக உடனே நஞ்சு வந்தது. அதுதான் விதி. சாகக்கூடாது என்று முயற்சித்தார்கள், சாவதற்குரிய நஞ்சு வந்தது. இப்போ தேவர்கள் என்ன செய்தார்கள்? ஓய்ந்து விடவில்லை. இது விதி, நாம் சாக வேண்டிய விதி, நஞ்சு வந்ததே என்று ஓயவில்லை. சிவன் காலை போய் பிடித்தார்கள். சிவபெருமான் என்ன செய்தார்? அந்த நஞ்சை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டார். அது தொண்டையிலே நின்றது. அதனாலே திருநீலகண்டர் என்று அவருக்கு பெயர். குறிப்பாலே ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், செய்வினை வந்து தீண்டப்பெறாது, திருநீலகண்டத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன் என்பது ஒரு செய்தி. திருநீலகண்ட வரலாறை நினை. இறைவன் எப்படி தேவர்களுக்கு வரவேண்டிய விதியை தஞ்சை தான் உண்டு தடுத்தானோ அப்படி அடியார்களுக்கு தடுப்பான் என்று சொல்லி முடிக்கிறார் ஞானசம்பந்தர். ஆகவே நான் சொல்லுகிற ஒரு செய்தி, விதி நம்மை வாட்டும் 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 என்று வருந்துவது அடிப்படை தத்துவ உண்மைதான். இதற்குள்ளே இருக்கிற முரண்பாடு தீர்ப்பது பெரிய விஷயம். தீர்க்க வேண்டும். அது எப்படி என்று சொல்வது பெரிய விஷயம். ஆனால் ஒரு நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவனுடைய திருவடியை நாம் பற்றி கொள்வோமே ஆனால் விதியை கூட மாற்றலாம் என்று ஞானசம்பந்தர் பதிவு செய்கிறார். செய்வினை வந்து நம்மை தீண்டப்பெறாது என்று உறுதி தருகிறார். அவ்வினைக்கு இவ்வினை என்று படித்து பிரயோசனம் இல்லை. இறைவனை பிடி, வினை தீரும் என்று சொல்லுகிற அந்த செய்தியைத்தான் இன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். சொல்ல வாய்ப்பளித்த இறைவனுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.